மை டியர் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சென்சிட்டிவ், அதே சமயம் ரொம்ப பியூட்டிஃபுல். சினிமாவுல கதைகள்ல எல்லாம் பெண்களோட காதல பத்தி நிறைய நாம படிச்சிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு பொண்ணோட காதல் எப்படி இருக்கும்னு எந்த ஒரு ஆணுக்கும் முழுசா தெரியாது. பெண்களோட காதல் ஒரு பெரிய கடல் மாதிரி மச்சான். அது ரொம்ப ஆழமானது, ரொம்ப அமைதியானது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற எமோஷன்ஸ் எவ்வளவு பெரிய புயலையும் தாங்கக்கூடியது. இன்னைக்கு வீடியோல ஒரு பொண்ணு உங்கள உண்மையாவே காதலிச்சா அவங்களோட காதல் எந்த அளவுக்கு ஆழமா இருக்கும், அது உங்களை எப்படி மாற்றும் அப்படிங்கறத பத்தி ரொம்ப ஆழமா பேச போறோம். இது வெறும் வீடியோ இல்ல, ஒரு பொண்ணோட ஆழ் மனச நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. ஒரு பொண்ணோட காதல் அப்படிங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல, அது ஒரு வாழ்க்கை. அந்த காதல நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த காதலையும் நீங்க வெறுக்க மாட்டீங்க. முழுசா கேளுங்க, இது உங்க மனச கண்டிப்பா உருக வைக்கும். ஒரு பொண்ணுக்கு காதல் ஆரம்பத்திலேயே வெடிச்சு கிளம்பாது. அது ரொம்ப அமைதியா தான் ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஆரம்பமே ரொம்ப அழகா இருக்கும். முதல்ல அவங்க கண்களோட சிக்னல். நீங்க கூட்டமா இருக்கும்போது அவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தாலும் அவங்க கண்கள் தேடி வந்து உங்கள தான் பாக்கும். நீங்க பாக்குறீங்கன்னு தெரிஞ்சதும் டக்குன்னு முகத்தை திருப்பிப்பாங்க. அந்த ஒரு சின்ன வெக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற அழகு உலகத்துல வேற எதுலயும் இல்ல. அப்புறம் சின்ன சின்ன செயல்கள். நீங்க பேசும்போது உங்க ஷர்ட் காலரை சரி பண்றது, இல்ல உங்க கையில லேசா அடிச்சு சிரிக்கிறது, இல்லனா நீங்க சோகமா இருக்கும்போது ஒன்னும் பேசாம உங்க கையில அவங்க கைய வைக்கிறது. இது எல்லாமே அவங்க வார்த்தைகளால சொல்ல முடியாத காதலோட வெளிப்பாடு தான் மச்சான். அவங்களோட ஒரு சின்ன டச் உங்களுக்குள்ள எவ்வளோ பெரிய எனர்ஜியை கொடுக்கும் தெரியுமா? அந்த உணர்வு ரொம்ப ஸ்பெஷலானது. ஒரு பையன் காதலிக்கும்போது அவன் அவனோட நேரத்தை, பணத்தை, எஃபர்ட்ட கொடுப்பான். ஆனா ஒரு பொண்ணு காதலிக்கும்போது அவ தன்னோட மொத்த உலகத்தையுமே அந்த பையன்கிட்ட கொடுத்துருவா. தன்னோட குடும்பத்தை விட்டுட்டு, தன்னோட கனவுகளை விட்டுட்டு, தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு உங்களை நம்பி மட்டும் உங்க கூட வர்ற அந்த தைரியம் இருக்கே, அது உலகத்துல எந்த ஆணுக்கும் வராது. தன்னோட மொத்த எமோஷனல் உலகத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணாலும் தாங்கிக்க ரெடியா இருக்காங்கன்னா அது எந்த அளவுக்கு ஆழமான காதல்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அவங்க காதலிச்சா நீங்க தான் அவங்களோட உலகம், நீங்க தான் அவங்களோட மூச்சு, நீங்க தான் அவங்களோட வாழ்க்கை. குழந்தையாவும் மாறுவாங்க, அம்மாவாவும் மாறுவாங்க. இது பெண்களோட காதல்ல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம். ஒரு பொண்ணு உங்களை காதலிச்சா அவ உங்ககிட்ட ஒரு குழந்தையாவும் மாறுவா, அதே சமயம் ஒரு அம்மாவாவும் மாறுவா. நீங்க ஏதாவது தப்பு பண்ணும்போது, இல்லனா நீங்க சோகமா இருக்கும்போது, அவங்க உங்ககிட்ட ஒரு அம்மா மாதிரி நடந்துப்பாங்க. உங்க தலைய தடவி கொடுத்து, "ஒன்னும் பிரச்சனை இல்லடா, நான் இருக்கேன்னு" ஆறுதல் சொல்லும்போது, உங்க மொத்த கவலையும் பறந்து போயிடும். உங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கறது, நீங்க சரியா இருக்கீங்களான்னு கேக்குறது, உங்க ஹெல்த்த பாக்குறது, இது எல்லாமே ஒரு அம்மாவோட பாசத்த அவங்க காதல்ல கலந்து கொடுக்கறாங்கன்னு அர்த்தம். அதே சமயம் அவங்கக்குள்ள ஒரு சின்ன குழந்தையும் இருக்கும். உங்ககிட்ட மட்டும் சண்டை போடுவாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கு கோச்சுப்பாங்க, உங்ககிட்ட செல்லமா கொஞ்சுவாங்க. இது எல்லாமே உங்ககிட்ட அவங்க இருக்கிற அந்த கம்ஃபர்ட் மற்றும் உரிமையோட வெளிப்பாடு. உலகத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பொண்ணு உங்ககிட்ட மட்டும் இப்படி குழந்தையா மாறுறாங்கன்னா அது எந்த அளவுக்கு உங்களை நம்புறாங்கன்னு பாருங்க. பொறுமையும் தியாகமும், இதுதான் பெண்களோட காதலோட உச்சம் மச்சான். ஒரு பொண்ணு காதலிச்சா அவ காட்டுற பொறுமை இருக்கே, அது உலகத்துல வேற யாருக்கும் வராது. நீங்க அவங்க கிட்ட சண்டை போடலாம், கோவப்படலாம், சில நேரங்கள்ல அவங்கள காயப்படுத்தலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவங்க உங்க கூடவே இருப்பாங்க. ஏன் தெரியுமா? அவங்க காதலை விட உங்க கூட இருக்கிற அந்த எமோஷனல் கனெக்ட் அவங்களுக்கு முக்கியம். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அத பொறுமையா கையாண்டு எப்படியாவச்சும் இந்த ரிலேஷன்ஷிப்பை சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. தன்னோட சுயமரியாதைய கூட விட்டுட்டு உங்ககிட்ட கெஞ்சுவாங்க, சாரி கேட்பாங்க. ஆனா மச்சான், ஒரு எச்சரிக்கை, அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. பெண்கள் எவ்வளவு வேணாலும் தாங்குவாங்க. ஆனா ஒன்ஸ் அவங்க பொறுமை முடிஞ்சு அவங்க அமைதியாகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்துல யாராலையும் அவங்கள திரும்ப கொண்டு வர முடியாது. அந்த அமைதி ரொம்ப ஆபத்தானது. அதனால அவங்க காதல கொடுக்கும்போதே அதை மதிச்சுக்கோங்க. கடைசியா, பெண்களுக்கு காதல் அப்படிங்கிறது வெறும் பிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டும் இல்ல மச்சான். அது ஒரு சோல் கனெக்ஷன். அவங்க உங்கள கட்டி பிடிக்கிற விதத்திலயோ, இல்ல உங்க கைய பிடிச்சிட்டு இருக்க விதத்திலயோ, அவங்க உங்களை எந்த அளவுக்கு சேஃபா ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லாமலே சொல்லிடுவாங்க. அவங்க உங்கள பார்க்கும்போது கண்களை இமைக்காம பாப்பாங்க. அதுல ஒரு விதமான அமைதியும் ஆழ்ந்த அன்பும் கலந்திருக்கும். அவங்களுக்கு உங்கள பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா உங்கள புரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு என்ன பேசினாலும் அத உத்து கேட்பாங்க.
அவங்க காதல்ல எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. வெறும் உங்களோட அன்பும் ஆதரவும் நம்பிக்கையும் மட்டும்தான் அவங்களுக்கு வேணும். பெண்கள் அப்படிங்கிறது இந்த உலகத்தோட மிகப்பெரிய சொத்து. அவங்களோட காதல் ஒரு மிகப்பெரிய வரம். ஒரு பொண்ணு உங்கள உண்மையாவே காதலிச்சா அவங்கள எந்த காலத்திலயும் விட்டுடாதீங்க. அவங்களோட சின்ன சின்ன ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோங்க, மதிச்சுக்கோங்க. அவங்க காதல கொடுக்கும்போது அதுக்கு பதிலா உங்களோட நம்பிக்கையையும் அன்பையும் முழுசா கொடுங்க. ஒரு பெண்ணோட உண்மையான காதல புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆண் உலகத்துல எந்த காலத்திலயும் தோத்து போமாட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க சிங்கிள்ஸ் கேங்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை